பதியாகி இறைவனை பாசமோ அல்லது பசுவினுடைய அறிவோ அறியாது. அப்போ அவன் அறியணும்னா என்ன வேணும் அவன் கேட்டால் அவன் அருள் நமக்கு வேண்டும். இதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொன்னார். அப்போ உயிர்கள் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கருவி வழியாக வருகிற அறிவு, அதுக்கு ஒரு விளக்க சொல்ல வந்தார். பாச ஞானம்னா என்ன, பசு ஞானம்னா என்ன, அப்புறம் பதிஞானம்னா என்ன, மூணையும் பட்டியலிடணும். அதில் சொன்னார், கருவிகள் வழியாக பெறுகிற அறிவுக்கு பாசஞானம் என்று பெயர். அப்போ நம்ம கருவி எது நமக்கு? கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த 5 கருவி கொண்டு படித்து கேட்டு பார்த்து சுவைத்து தொட்டு இப்படி அறிகிற அறிவுக்கு பாசஞானம் என்று பெயர். நாம் அறிதல் அப்படின்னா இந்த 5 வழியாக அறியலாம். இன்னொன்று இருக்குது, 6வது அறிவதற்கு. எது? மனத்தை கொண்டு சிந்தித்து அறிகின்ற அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். 6வது அறிவு அவற்றோடு மனனே என்பது தொல்காப்பியம். அப்போ 6வது அறிவாகிய மனத்தை கொண்டு சிந்தித்து அறிகிற அறிவு. அப்படி சிந்திக்கிற அறிவு வரும் பொழுது அந்த இடத்துக்கு நகர்த்தும் போது சொன்னாங்க, அப்படி சிந்திக்கும் போது இந்த கருவிகள் நான் அல்லன்னு ஒரு தெரிவு வந்துடும். எது? மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்கிற 5 கருவியும் ஆன்மா அல்ல, இது வெறும் கருவி. எனவே இந்த கருவியினுடைய அறிவு அல்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்போ ஒரு அறிவு வரும். எது? அப்போ நான் கடவுளாகவே இருப்பனோ அப்படின்னு ஒரு அறிவு வரும். அப்போ நான் பிரம்மம், நான் கடவுள் என்கிற அறிவுக்கு பேர் பசு ஞானம் என்று பெயர். இப்போ 2 ஞானத்தை சொல்லிட்டார் 9ஆம் நூற்பாவில். ஒன்று கருவி வழியாக வருகிற அறிவு பசு ஞானம், பாசஞானம். நான் கடவுள், நான் பிரம்மம், நான் பிரம்மம் என்று அறிகின்ற அறிவுக்கு பசுஞானம் என்று பெயர். இந்த 2ம் பதியை காட்டாது. அப்போ என்ன எது காட்டும் அப்படின்னா பதிஞானமே பதியை காட்டும்.